இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கு அறிக்கையும் கொடுத்துருக்காரு, காலம் பதில் சொல்லும் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் இந்த அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இந்த நிகழ்வே கடந்து போயிருக்கணும். ரஜினிகாந்துடைய ஏஜுக்கு, அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு அவர் இதை விஜய் மாதிரி கடந்து போகணும். விஜய்க்கு மேலே வர்ற அட்டாக்கு அவரை போய் பயந்துட்டேன்னு சொல்லும் போது அவர் எப்படி கடந்து போகல? அதை விட மோசமாக விஜயை சொல்லியிருக்காங்க. பொது வாழ்க்கையிலங்க நம்ம வந்துட்டோம்னா நம்மளை யார் வேணா என்ன வேணா லைசன்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் should have avoided reacting to this speech of மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. அவர் லெவல் வேறு, இவர் லெவல் வேறு, எங்கேயோ இருக்கிறாரு. அவர் சொன்னதை இக்னோர் பண்ணலாம். எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. அதனால் அவர் மெச்சூர்டான ஆள், வயசுலேயும் அனுபவத்துலேயும் அவர் இதை கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் இதை பெருசாக ஒரு இஷ்யூ ஆக்குறாரு அப்படின்னா அவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஆன்டி விஜய், ஆன்டி தாவேக்கா அந்த ஓட்டு திரட்டலுக்கு அவர் பயன்படணும்னு நினைக்கிறாரு. ரஜினிகாந்த் இஸ் நாட் ஏ ஸ்மால் மேன். அவர்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ அதெல்லாம் திரும்ப இல்லை உங்களுக்கு எதிராக. ரஜினிகாந்த் ரியலி பக்கிள்ட் அண்டர் த ப்ரெஷர். ஆனால் அதே நேரத்தில் ரஜினி பணிஞ்சிட்டாரு அப்படின்றாரு. அதில் பல உண்மைகள் இருக்கு. ரஜினிக்கு பல்வேறு அழுத்தங்கள் இருந்தது. அதில் முக்கியமான அழுத்தம் பொருளாதார அழுத்தம் தான். அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காதுங்க, கடந்து போகிறாங்க, அவ்வளோதான். அவர் எப்பவுமே சொல்லுவார், விஜய் நம்ம அன்பு அரசியல் தான் பண்ணோம், யாரையும் எதிரியை கூட வன்மத்தோடலாம் பண்ணக்கூடாதுன்னு. அவர் கேரக்டர் டிஃப்ரெண்ட் கேரக்டருங்க. அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ரைட் சொல்கிறியா, சொல்லிட்டு போ. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ கடந்த நேர்காணலோட நம்ம பேசியிருந்தோம், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது சரியா, ரஜினிகாந்த் குறித்து ஒரு கருத்து அப்படின்ட்டு. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கு அறிக்கையும் கொடுத்துருக்காரு, காலம் பதில் சொல்லும் அப்படின்ட்டு. இந்த நேரத்துல காத்திருந்து பதில் சொல்லும், காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். இந்த நேரத்துல இந்த அறிக்கையை எப்படி பாக்குறீங்க? இந்த நிகழ்வே கடந்து போயிருக்கணும். ரஜினிகாந்துடைய ஏஜுக்கு, அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு அவர் இதை விஜய் மாதிரி கடந்து போகணும். விஜய்க்கு மேலே வர்ற அட்டாக்கு அவரை போய் பயந்துட்டேன்னு சொல்லும் போது அவர் எப்படி கடந்து போகல? அதை விட மோசமாக விஜயை சொல்லியிருக்காங்க. கையை முறுக்குறாங்கன்றாங்க, காலம் முறுக்குறாங்கன்றாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. பொது வாழ்க்கையில இல்ல பொது வாழ்க்கையிலங்க நம்ம வந்துட்டோம்னா நம்மளை யார் வேணா என்ன வேணா லைசன்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் கருத்து ரஜினிகாந்த் should have avoided reacting to this speech of மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. அவர் லெவல் வேற, இவர் லெவல் வேற, எங்கேயோ இருக்கிறாரு. அவர் சொன்னதை இக்னோர் பண்ணலாம். எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. சீமான் தம்பிகள் பேசாததா, சேட்டை துரைமுருகன் பேசாததா, சீமான் பேசாததா, அவரையே கட்டி பிடிச்சிட்டாரு. சங்கி என்றால் தோழன் சொன்னார். ஒரு அதுக்கு முன்னால் அவரை என்னெல்லாம் அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால அவர் மெச்சூர்டான ஆள், வயசுலேயும் அனுபவத்துலேயும் அவர் இதை கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் இதை பெருசாக ஒரு இஷ்யூ ஆக்குறாரு அப்படின்னா அவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஆன்டி விஜய், ஆன்டி தாவேக்கா அந்த ஓட்டு திரட்டலுக்கு அவர் பயன்படணும்னு நினைக்கிறாரு. ஏன் ரஜினிகாந்த் நினைக்க போறாரு? ஏன் நினைக்க போறாரு? இல்ல ஏன் நினைக்க போறாருன்னா, தன்னால் முடியாததை தனக்கு பாதி வயசு மகன் வயசுல இருக்கிற ஒருத்தன் செஞ்சு வெற்றியும் அடைஞ்சிருவான் போல இருக்குத. வெற்றி அடைஞ்சிட்டா தான் இவ்வளவு நாளா அரசியலுக்கு வரேன்னு பேசுறது, ஆன்மீக அரசியல்னு சொன்னது, மக்கள் நலனுக்காக, உடல் நலனுக்காக நான் அரசியல், இது எல்லாமே கப்ஸாங்க. நான் சொல்றேன், ஐ நோ தி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அவருக்குன்னு ஒரு ரஜினி ரசிகர்கள்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இல்லன்னு நான் சொல்லியே, அவர் அரசியலுக்கு வரலங்கிற, அதாவது இல்ல ஒரு செகண்ட் நான் சொல்லிடுறேன். ஆதவ் அர்ஜுனா பேசுறது தப்பு கிடையாது, அவர் சரியா தான் சொன்னாரு. பேசின நேரம் சரியில்லை. இந்த நேரத்தில் அதை பேசி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னெசரியா இன்னொரு ஃப்ரண்ட்டை ஓபன் பண்ணோம் வாரில். இப்போ எலெக்ஷன்றது லைக் வார், அதில் எதுக்கு இன்னொரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ண? ரஜினிகாந்த் இஸ் நாட் ஏ ஸ்மால் மேன். அவர்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ அதெல்லாம் திரும்ப இல்லை உங்களுக்கு எதிராக.
அதை கொஞ்சம் அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பேசுறது தப்பு இல்லை. அதாவது அவங்க என்ன சொல்ல வந்தாருன்னா, அவர் ரஜினிகாந்த் அழுத்தத்துக்கு பணிஞ்சிட்டாரு, அவரால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல ப்ரெஷரை. ஆனால் எங்கள் தலைவர் எல்லா பக்கமும் அழுத்தம் வருது, ஆனால் அவர் வித்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. இப்படி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்காக தான் பேசினாரே தவிர, என்ன கேட்டால் ரஜினிகாந்த் வந்து ரியலி பக்கிள்ட் அண்டர் த ப்ரெஷர். ரெண்டு பக்கமும் ப்ரெஷர். கட்சியை நடத்தணும், தொடங்கணும், செயல்படுத்தணும்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆளையே அனுப்பிச்சாங்க. ஒரு ஆள் பேர், நல்ல பேர், அவர் பொதுச் செயலாளர் என்னவோ மூர்த்தின்னு வரும், அர்ஜுனா மூர்த்தியா, அந்த ஆள் ஆர்எஸ்எஸ் காரன். அவனை அனுப்பிச்சாங்க இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு. அந்த கட்சி இல்லைன்னு முடிவானவன் திருப்பி அவன் ஆர்எஸ்எஸ்க்கு போயிட்டான், பேக் ஹோம். ஸோ இது வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷனுங்க. அதாவது எங்களை எவனும் ஏற்றுக்க மாட்டேன்றான், உங்களை மக்கள் விரும்புகிறாங்க, ஸோ உங்கள் மூலமாக பேக்ரவுண்டில் நாங்கள் வரோன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வந்து அவரை அரசியலுக்கு வர சொன்னதே அதுதான், அந்த கட்சி தொடங்க சொன்னது. இந்த பக்கம் திமுகவோட நிறைய கனெக்ஷன்ஸ் உண்டு அவருக்கு, பிஸ்னஸ் கனெக்ஷன், சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயன், ஸ்டாலினோட ஒரு உறவு உண்டு. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் விஜயவே முன்ன நடிகராக இருக்கும்போது அவங்க கூட ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ரஜினிகாந்த் ஒரு நடிகராக இருக்கனால ஒர்க் பண்ணுறாரு. இன்னொன்று அரசியல் கேள்விகளே என்கிட்ட கேட்காதுங்கிற அளவுக்கு ஒதுங்கி இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை சீன்றது வந்துட்டு நம்ம தான் அப்படின்ற ஆணவம் இல்லை மாதிரி. இல்லை இல்லை, அது சீண்டல்னு நான் சொல்ல. அவர் வந்து அதான் சொன்னேன், பேசுறது தப்பு கிடையாதுங்க, பேசுகிற நேரம் சரியில்லை. அதாவது அவர் வந்து அழுத்தம் எவ்வளோ வருது பாருங்க, பாஜகவோட சேர்ந்துருவாங்க, கையை முறுக்கிறாங்கலாம் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம தலைவருக்கு படத்துலேருந்து ஜனநாயகன்லேருந்து எவ்வளோ அழுத்தம் இருக்குது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் என்ன ஹைலைட் பண்ண விரும்பினாருன்னா, இது வந்து இந்த அழுத்தத்துக்கெல்லாம் பணிகிற ஆள் இல்லை நம்ம தலைவர், அவர் வித்ஸ்டாண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் ரஜினி வந்து பணிஞ்சிட்டாரு அப்படின்றாரு. அதில் பல உண்மைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறேன். பிஜேபி ஒரு பக்கம் அடிக்குது, திமுக வராதிங்கந்து, இது டிசிசிவ் ஃபோர்ஸ், ஃபைனல் எது கட்டு எதிரான்னு சொன்னால் அவங்க மனைவி தான். லதா ரஜினிகாந்த் வந்துங்க பணத்தின் மேல் ரொம்ப பற்றுள்ளவர். அவர் வந்து பணத்தை இழக்கவும் விரும்பவில்லை, சேர்த்த பணத்தை செலவழிக்கவும் விரும்பலை. இப்போ படத்தை விட்டுட்டு வந்துடணும் அரசியல்னா, அப்போ இன்கமிங் அவுட்டு, ஆனால் அவுட் கோயிங் ஜாஸ்தியாக போவோம். சேர்த்து வச்ச பணம் இப்போ விஜய் வந்து சொத்துக்களெல்லாம் வித்துட்டு இருக்கிறாருன்னு இப்போ செய்தி வருது. வேற வழி கிடையாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் ஏதாவது வந்தால் தான் உங்களுக்கு. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் செலவு பண்ணாதான் கட்சியை நடத்த முடியும். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாட்டுக்கே 5 கோடி 10 கோடி செலவாகுது. அப்படி இருக்கும்போது அவர் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துன்னு இருக்காரு. இது ரஜினிகாந்துக்கும் ரஜினிகாந்த் ஒய்ஃபுக்கும் குடும்பத்துக்கும் தெரியாதான்? அதனால தான் ஒன்லி எக்கனாமிக் ரீசன் தாங்க. இந்த மக்கள் நலன், மண்ணாங்கட்டி நலன் இதெல்லாம் சும்மா பிச்சுங்க. பேசிக்கலி ரஜினிகாந்த் வந்து இஸ் எ சப்சர்வியன்ட் டு த கவர்மெண்ட்ஸ். அது மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் அவர் வந்து அப்படியே அவங்கள அரவணைச்சு போய் தான் காரியத்தை முடிச்சுக்கணும்னு தான் நினைப்பாரு. மக்களினுடைய அரசியல் ரஜினிகாந்துக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. இல்லைன்னா தூத்துக்குடியில் அந்த துப்பாக்கி சூடு கலவரத்தை பற்றி சமூக விரோதிகள் உள்ள புந்துட்டாங்கன்னு சொல்லுவாரா? பெரிய சர்ச்சையாச்சு அந்த கமெண்ட்டு. அதனால என்னை பொறுத்தவரையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ரஜினிக்கு பல்வேறு அழுத்தங்கள் இருந்தது. அதில் முக்கியமான அழுத்தம் பொருளாதார அழுத்தம் தான். இப்போ உடல்நிலை சரியில்லைன்னாரு, இப்போ எத்தனை வருஷமா படம் நடிச்சுக்கிட்டே தானே இருக்காரு. அவரோட தனிப்பட்ட விருப்பம் இல்லையா அரசியலுக்கு வர்றதும்? அதாவது அதை நான் வந்து தப்புன்னு சொல்ல, இது அவருடைய உரிமை, அவருடைய ரைட்டு. ஒன்று வரலாம், வராமல் இருக்கலாம், ஓட்டு போடலாம், போடாமல் இருக்கலாம். அது ஆனால் நான் வரப்போறேன்னு ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் வைப்பை கிரியேட் பண்ணுறது, அப்படி சும்மா அடிச்சு விடுறது அது சக்சஸ்க்காக, இது ஏமாத்துற வேலை இல்லையா? ஆனா இப்ப இந்த நேரத்துல சொன்னா வாக்கு சதவீதம் வந்து அடி வாங்காதா விஜய்க்கு? அதாங்க ராங் டைமை சூஸ் பண்ணிட்டாருன்றதுல எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனா வாக்கு சதவீதம் அடிபடும்லாம் அதெல்லாம் இந்த டிபேட்டபிள் பாயிண்ட் தான். ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, திமுக ஆட்சி தொடரணுமா முடியணுமா, ஸ்டாலின் வந்து ஆட்சி தொடரணுமா, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கணுமா, இந்த லூட்டு தொடரணுமா? அப்போ மக்கள் அதை தான் பார்ப்பாங்க. ரஜினி இப்படி பேசிட்டாரு, கிள்ளிட்டார், இதெல்லாம் மைல்டு. எலெக்ஷன் திக்காக போகும்போது கேம்பெயினில் ஃபைனலாக எது வந்து நிற்கும்னா இதெல்லாம் வராது, இதெல்லாம் போயிடுங்க. ஒரு 2 நாளைக்கு டிபேட் பண்ணுவாங்க டிவியில், பேப்பரில், யூடியூப் சேனலில், அதுதான் அதனுடைய ஆயுள். ஆனால் ஃபைனல் ரெக்கனிங்கில் வந்து
இந்த கவர்மெண்ட் ஷுட் பி ரிமூவ்டு, ரீப்ளேஸ்டு, இல்லை கவர்மெண்ட் ஷுட் கண்டினியூ அப்படின்றது தான் வருமே தவிர அப்போ ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் தான் வரும். அதில் இதெல்லாம் ஒன்றும் எக்ஸ் ஃபேக்டரே கிடையாதுங்க. அப்படி தான் போவோம். அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காதுங்க. ஆட்சி மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறவன் விஜய் வந்து, அதுவும் அவர் நேரடியாக சம்மந்தப்படல, டிவிக்கேனா விஜய் தான், விஜய் தான் சொல்லணும்ல. ஆக்சுவலி எதுக்குங்க கண்டிக்கணும்? அவர் ஆளுங்க எவ்வளோ பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டாலின், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் தீப்பொறி ஆறுமுகம் பேசுறதெல்லாம் கண்டிச்சிட்டு இருக்கிறாரா? அதனால் கடந்து போகிறாங்க, அவ்வளோதான். அவர் எப்பவுமே சொல்லுவார விஜய், நம்ம வந்து அன்பு அரசியல் தான் பண்ணோம், யாரையும் எதிரியை கூட வன்மத்தோடலாம் பண்ணக்கூடாதுன்னு. ஏங்க லாரியில் அடிபட்டு சாவன்னு வர சீமான் இன்னும் 3 வருஷம் ஆச்சு, அதை பற்றி அவர் பதிலே சொல்லிய. அதனால் வந்துங்க விஜய் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க நீங்கள்லாம். அவர் கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டருங்க. அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ரைட், சொல்கிறியா சொல்லிட்டு போ, ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஒரு பக்கம் கையை முறுக்குறாங்க, அவர் உள்ளே போயிடுவார், அவருக்கு வந்து அழுத்தம் இருக்குதுன்றீங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. போன வாரம் வாந்தி ஆயிடுச்சு, பேதி ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு ரிவ்யூ கமிட்டி பண்ண முடியல. இப்போ இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னு தெரில. ஸோ உள்ளே போகிறவர் தான் இவ்வளோ சிக்கல் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ஸோ ஏதாவது ஒன்று தானுங்க உண்மையாக இருக்க முடியும். என்ன சொன்னாங்க, சபாநாயகர் அப்பாவு பல முறை சொல்லியிருக்காரு, அமித்ஷா சொல்லி தான் விஜய் இந்த கட்சியை ஆரம்பிச்சாராம். சரி, அப்புறம் ஏங்க இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவரை உள்ள கொண்டு போகிறதுக்கு? அவங்க ஆரம்பித்த கட்சிக்காரே அவங்க கூட கேட்குமா? ஜனநாயகனை ஏங்க இப்படி பாடாப்படுத்துறாங்க? ஏற்கனவே அமேசான் போயிடுச்சு ஓட்டிட்டு, 100 கோடிக்கு மேலே அது வந்து ரெவன்யூ லாஸ் ஆயிடுச்சு. 120. இன்னும் எவ்வளோ கோடி போயிருக்கு. டிக்கெட்லாம் ரிட்டர்ன் பண்ணாங்க மணி வெஸ்டர்ன் கண்ட்ரிலெல்லாம். ஸோ அதனால் வந்துங்க அவ்வளோ பண்ணுறவங்க தான் இவரை வந்துட்டு நட்பாக இருக்காங்க. அவங்க பி டீம் தான் இவர். இவங்க ஏ டீம் வந்து ஃபுல்லாக ஜாலியாக இருக்குது. டாஸ்மாக் ஊழல், இவ்வளோ கொள்ளை, லூட்டு, கேஎன் நேரு, ஒன்றும் ஜாலியாக எஃப்ஐஆர் போடாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்துங்க ரியலாக மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, யார் உண்மையிலே அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க, பிரச்சனையில் இருக்காங்க, யார் ஜாலியாக இருக்காங்க ஷேர் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட, வெளியே மட்டும் ஊன்னு கத்திக்கிட்டு உள்ளே வந்துட்டு ட்ராமா போட்டுட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியுதுங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும் சார். உங்களுக்கு நன்றி.